Hi viewers, welcome back to our channel Tech Training. Our channel continuous Digi Gold saving schemes, monthly gold saving schemes, one time saving schemes எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா GRTயோட டிஜி கோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GRT இன்ஸ்டா கோல்டு அப்படிங்கிறது தான் ஸ்கீம் நேமு. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு GRT இன்ஸ்டா கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் கிடைக்கும். அந்த ஆப் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களும் பரவலாக இருக்குது. உங்களுக்கு GRT ஷாப் பற்றி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. அதாவது நீங்கள் 100 rupeesலேருந்து நீங்கள் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நம்ம கட்டுற அமௌண்ட் 22 கேரட் கோல்டு வெயிட்டாக தான் வர வைக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஸ்கீமில் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் நம்ம தான் பே பண்ணணும். GST 3% நம்ம தான் பே பண்ணணும். கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட் ஜாயினிங் கிஃப்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கிளியராக தெரியல. அந்த ஸ்கீமில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஈவன் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணும்போது அவங்களுக்கும் கிளியராக தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறதான் வச்சுக்கலாம் போகலாம். போனஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் மற்ற டிஜிகோல்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் டியூரேஷனை 75 டேஸாக 300 டேஸாக 475 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஒரு ஸ்கீமில் ஸ்லாப்பு பார்த்திங்கன்னா 130 டேஸ் 120 டேஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 60 டேஸ் 30 டேஸ்னு வச்சுருக்காங்க. 120 டேஸ்க்கு 7% கொடுக்குற ஸ்கீம்னு கேட்டால் இதை தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு 7% கொடுக்குறாங்க. 121 to 240 டேஸ் அதாவது செகண்ட் 120 டேஸ்க்கு 5% கொடுக்குறாங்க. 241 to 300 டேஸ் அதாவது 60 டேஸ்க்கு 3% கொடுக்குறாங்க. 300 to 330 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 1% கொடுக்குறாங்க. ஸ்கீம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 11 months அதாவது 330 டேஸு. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 360 டேஸ் அதாவது 11 monthsக்கு அப்புறம் 1 monthல க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணலன்னா அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி பேமெண்ட்டு. இது ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீமுங்க. இது ஃப்ளெக்ஸி ஸ்கீமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணும்போது கோல்டு ரேட் குறைஞ்சதுன்னா உங்களால் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ டெய்லி எத்தனை முறை வேணாலும் கட்டலாம். ஸோ தினமும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஃப்ளெக்ஸி பேமெண்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ கோல்டு வெயிட் வில் பி சேவ்ட் இன் 3 decimal places. ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட்டை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 decimal places வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறாங்க. ரவுண்டிங் ஆஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 4th decimal place 5 and above வருதுன்னா 3rd decimal placeல ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ணால் ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இது எல்லா ஸ்கீம்லேயும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, ரவுண்டிங் ஆஃபோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் 100 rupees கட்டுறேன். இன்றைக்கி கோல்டோட ரேட்டு 12,835. அப்போ எனக்கு கோல்டு வெயிட் பார்த்தோம்னா 100 divided by 12,835. அப்போ பார்த்தோம்னா 0.00779 அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. அப்போது எனக்கு 4th digit 7 இருக்குது. அப்போது 0.007 0.008 என்னோடய கோல்டு வெயிட்டாக ஸ்டோர் பண்ணுவாங்க. நான் இப்போது இன்கேஸ் நான் 7% போனஸ் லெவலில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு என்ன போனஸ் கிடைக்குன்னு பார்த்தோம்னா 100. ஏன்னா நான் கட்டுற அமௌண்ட் 100 into 7% divided by 12,835. அப்போது 0.00054 வருது. அப்போ 4th digit பார்த்திங்கன்னா 5. அப்போ 3rd digit 0. அப்போ 3rd digit 1 ஆக்கிறாங்க. அப்போ 0.0001. அப்போ 1 milligram. ஓகே, ஸோ டிஜி கோல்டு பொறுத்தளவு உங்களுக்கு மினிமம் 1 milligram வர மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போதைக்கு கோல்டு விற்கிற ரேட்டுக்கு மொத்தமாக சேவ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஜி கோல்டு இல்லைனா மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் ஏதாவது போட்டு நீங்கள் சேவ் பண்ணால் உங்கள் பசங்களோட ஃபியூச்சர்ஸ்க்கு ஏதாவது அவங்களோட காலேஜ் ஸ்டடீஸ்க்கோ இல்லை மேரேஜுக்கோ இல்லை உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கோ கூட உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம். இப்போதைக்கு கோல்டு விற்கிற ரேட்டுக்கு கோல்டு லோனுமே அதிகமாக கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா அக்ரி லோன்லாம் கிட்டத்தட்ட 9,000 rupees per gram கொடுக்குறாங்க. நான் அக்ரிலாம் 8,000 rupees per gram கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி சின்னதாக சேமிக்கிற அமௌண்ட் தான் நாளைக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த GRT இன்ஸ்டா கோல்டு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செப்பரேட் வீடியோவில் நான் போடுறேன். Thank you so much for watching this video. Bye bye.